வரும் 30ஆம் தேதி தாவேக வேட்பாளர்களுடன் சென்னையில் விஜய் சந்திப்பு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் 30ஆம் தேதி சென்னையில் தாவேக வேட்பாளர்களை அதனுடைய தலைவர் விஜய் சந்தித்து பேச இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் இருந்தார்கள், அதாவது போட்டியிட்டார்கள். அதில் ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதியில் மட்டும் வேட்பாளரின் வேட்புமனு பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதன் காரணமாக சுயேட்சை வேட்பாளரை தன் கட்சியின் சார்பில் விஜய் ஆதரித்திருந்தார். இந்த நிலையில் தான் தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வேட்பாளர்கள் 234 பேரையும் சந்தித்து ஆலோசனை நடத்த பேசுவதற்கான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் அந்த கூட்டம் நடைபெறலாம், பனையூரில் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தேர்தல் நடந்து முடிந்த பிறகு கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் மத்தியில் விஜய் ஆலோசனை நடத்தியிருந்தார். குறிப்பாக மண்டலம் வாரியாக எவ்வளவு வாக்குகள் நமக்கு கிடைக்கும், எந்த இடத்தில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, என்ன சவால்கள் இருந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தேர்தலுக்கு மறுநாள், அதாவது 24ஆம் தேதி சந்தித்து அந்த ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த நிலையில் தான் வர 30ஆம் தேதி வேட்பாளர்கள் அனைவரையும் சந்தித்து பேச அவர் திட்டமிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.